நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வந்து 2ஆ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கங்க. இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துனோம்னா, நல்லாவே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், இது கூட பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம், இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 1/2 கேஜி சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணி ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஃபைனலாக நம்ம இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணுற இந்த தாளிப்பு தான் இந்த கிரேவிக்கு வந்து ரொம்பவுமே டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 10 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு அப்படியே வந்து கிரேவி மேலே ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே இந்த சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.